Hello children. Class 6 சார்பா உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன். நான் பிசிக்ஸ் டியூட்டர் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமகிருஷ்ணன். நீட் சம்பந்தமான क्वेश्चंस எல்லாம் இப்போ எப்படி சால்வ் பண்றது? சாப்டர் வைஸ் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி சாப்டர் வரைக்கும் நம்ம எல்லாமே ஒரு கம்ப்ரைஸ்டு ஃபார்ம், ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கத்துக்கணும், எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நீங்க எல்லாம் தரவு பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாமே நாங்க வந்து ஒரு ரிவிஷன் நோட்ஸா நாங்க போட்டிருக்கோம். இந்த ரிவிஷன் நோட்ஸ் வந்து along with எங்களோட பேக்கேஜோட இது சேர்த்து வருது. ஸோ யூ கேன் நீங்க எல்லாருமே யூ கேன் இந்த பேக்கேஜ் அவைல் பண்ணிக்கலாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணி உங்களுக்கு தேவையான பேக்கேஜை செலக்ட் பண்ணி அதை வாங்கலாம். இதுதான் எங்களோட கிளாஸ் 6 பேஜோட ஹோம் பேஜ். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 6 வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை கிளிக் பண்ணினீங்கன்னா யூ கெட் திஸ் ஹோம் பேஜ். அதுல இந்த ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு போங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேக்கேஜ், டிஃபரெண்ட் பேக்கேஜ் வருது உங்களுக்கு. அதுல நீட் பிரீமியம் செலக்ட் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இங்க மேல ரிவிஷன் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிவிஷன் நோட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இதுதான் எங்களுடைய, நாங்க டியூட்டர்ஸ் எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நாங்க வந்து இந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலே எது எது நீட் எக்ஸாம்க்கு தேவையோ அது எல்லாமே வந்து இதுல சுருக்கி நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேக்கேஜ் நீங்க வாங்குறீங்களோ அதோட அந்த பேக்கேஜோடைய இந்த ரிவிஷன் நோட்ஸ் வரும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நான் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுப்பேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு பாக்குறச்சு இதுல 7 பேஸ் யூனிட்ஸ், 7 பேஸ் யூனிட்ஸ் இருக்கு. அததான் இந்த டேபிள்ல இங்க கொடுத்துருக்கோம். அலாங் வித் இட் இதோட சேர்த்து நீங்க லூமினஸ் இன்டென்சிட்டி, தட் இஸ் ரேடியன் ஆர் ஸ்டெரேடியன் அப்படின்றது பிளேன் ஆங்கிளுக்கு நம்ம அதுவும் சேர்த்து கத்துக்கலாம். இப்போ இந்த டேபிள் இருக்கிறது குவிக்கா பார்த்துடலாம். லென்த் மீட்டர், அதோட நேம் வந்து மீட்டர், சிம்பிள் வந்து எம். மாஸ் நேம் வந்து கிலோகிராம், சிம்பிள் வந்து கேஜி. டைம் செகண்ட், symbol S. Electric current ampere, symbol A. Thermodynamic temperature Kelvin, symbol K. Amount of substance mole, symbol MOL. Luminous intensity candela CD. So அதுக்கு தான் இந்த டயக்ராம் வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. Now coming to the second part, அதாவது ஒரு பிளானட்டோட டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குன்றது தெரியும். இதை வந்து பேரலாக்ஸ் மெத்தட் மூலியமா நம்ம இதை அளக்க முடியும். we can measure it. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ASன்றது டிஸ்டன்ஸ் D, அதே மாதிரி DSன்றதையும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ Sன்றது பொசிஷன் ஆஃப் த பிளானட், பிளானட் எங்க இருக்கு அப்படின்றதோட பொசிஷன். Dன்றது டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, A and B வந்து ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ், அந்த ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் AS and BS வந்து டிஸ்டன்ஸ் வந்து D எடுத்துருக்கோம். theta is the parallax or parallatic angle சொல்லலாம். சோ இப்போ ரொம்ப தொலைவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளானட் ரொம்ப தொலைவில் இருக்குன்னா இந்த B/D வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப 1 வித் ரொம்ப இந்த 1 விட சின்னதா இருக்கிறதுனால நம்ம வந்து B/D is lesser than 1, very much lesser than 1. அதனால time for AB is taken as an arc of length. அதை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த BD is taken as a radius with center as center, with S as center. So B is equal to D theta or D is equal to V by theta. இது ஒரு ஆல்மோஸ்ட் இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எடுத்துட்டு நம்ம ஆர்க் ஆஃப் த லென்த் நம்ம சர்க்கிள்ல போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இதை எடுத்து சால்வ் பண்ணி. இப்போ சின்ன சைஸ் ஒரு மாலிக்யூல் இல்ல எலக்ட்ரான், இதுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கு. அதை வச்சு நம்ம அதோட டிஸ்டன்சஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, அதோட எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வச்சு அது ஒரு லென்ஸ் மாதிரியே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு லென்ஸ் மாதிரியே அதை யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அதோட பவர் ஆஃப் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 0.6 degrees ஆங்ஸ்ட்ரோம். அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ் வந்து இட் இஸ் யூசுவலி மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜி. ஜெனரலா கேஜில தான் மெஷர் பண்ணுவோம். ஆனா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரலா AMUன்னு சொல்லுவோம்.
அதாவது 1 யூனிட் அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 1/12 of the mass of the atom of carbon 12 isotope. கார்பன் 12 ஐசோடோப்போட தான் நம்ம ரிலேட்டிவ் மாஸ், அதோட ரிலேட்டிவ் மாஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணி அது 1/12 of the atom mass of the atom of carbon 12 isotope. So அது that includes அதோட வந்து mass of the electrons உங்களுக்கு தெரியும் 1.6 × 10⁻27 kg அப்படின்றது உங்களுக்கு தெரியும். So அதோட எடுத்துக்கோங்க. So apart from இத தவிர நம்ம வந்து நம்ம நார்மல் வெயிட்ஸ் வந்து பேலன்சஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். மாஸ் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து எப்படின்னா கிராவிடேஷனல் மெத்தட்ஸ் அண்ட் மாஸ் ஆஃப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து யூசிங் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப்ன்ற ஒரு டிவைஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இப்போ வந்து மாஸ் ஆஃப் ஒரு சார்ஜ் பார்ட்டிகளோட மாஸ் கண்டுபிடிக்கணும்னா we can also use uniform electric and magnetic field வச்சு கூட நம்ம அது வந்து கண்டுபிடிக்கலாம். இதை தவிர நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சாப்டர்ல என்னன்னா யூனிட் அப்படின்றது வந்து இது வந்து யூனிட் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்நேஷனலா ஒரு எல்லாருமே அக்செப்ட் பண்ணின ஒரு குவான்டிட்டின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னாக்கா லென்த் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மீட்டர்ஸ் அப்படின்றது ஒரு மெஷர். ஸோ அதோட யூனிட் வந்து நம்ம லென்த்தோட மெஷரை வந்து நம்ம எப்படி மீட்டர்னு சொல்றோம். அதே மாதிரி மாஸுக்குன்னு சொல்றச்சு கிலோகிராம் சொல்றோம், டைமுக்கு செகண்ட் சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிற அது வந்து யூனிட். இது இன்டர்நேஷனலா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு குவான்டிட்டி. மெஷர்மெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் a numerical quantity along with the relevant unit. மெஷர்மெண்ட்ஸ்ன்றது இந்த நியூமரிக்கல், அதாவது நியூமரிக்கல் குவான்டிட்டி 5 centimeters or 5 meters, 6 meters, 5 kg, 6 seconds அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த ஒரு நியூமரிக்கல் குவான்டிட்டி அந்த யூனிட்டோட சேர்றது தான் நம்ம மெஷர்மெண்ட். சோ இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அண்ட் டிரைவ்ட் யூனிட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். யூனிட்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கலாம், ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் டிரைவ்ட் யூனிட்ஸ். சோ ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்றச்சே இதெல்லாம் பேஸ் குவான்டிட்டிஸ், லென்த், டைம், இதெல்லாம் வந்து கேஜி மாஸ் வந்து கேஜி சொல்றோம் இல்லையா. லென்த், மாஸ், டைம், இது மூணு வந்து நம்ம பேசிக் டிரைவ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். அதுல இருந்து டிரைவ் பண்ண யூனிட்ஸ் தான் நம்ம we call it as derived units. ஓகே, இது வந்து ஜெனரலா சொல்லணும்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கூட சொல்லலாம். சோ இது ரெண்டும் சேர்ந்தது, ஃபண்டமெண்டல் டிரைவ்ட் யூனிட்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சோ இன்டர்நேஷனலி அக்செப்டட் சிஸ்டம் தான் நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ். இன்டர்நேஷனலா இல்ல, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க யூனிட்ஸ். சோ அதனால நம்ம இன்டர்நேஷனலி இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணிருக்காங்களோ அதை தான் நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் சிஸ்டம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் எப்படி மெஷர் பண்ணலாம். லென்த் கேன் பி மெஷர்ட் யூசிங் ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணலாம், இல்ல வெர்னியர் காலிப்பர்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்க்ரூ கேஜ் இல்ல ஸ்பெரோமீட்டர் வச்சு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் லார்ஜ் டிஸ்டன்ஸ், ரொம்ப பெரிய டிஸ்டன்சஸ், முன்னாடி பார்த்த மாதிரி பிட்வீன் பிளானட் அண்ட் ஃப்ரம் த எர்த் டு பிளானட் ஆஃப் எர்த் டு அதர் ஸ்டார்ஸ், அந்த மாதிரி இருக்கிறச்சு நம்ம இது பாரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு பார்க்கறச்சு we use clocks. ஜெனரலா கடிகாரம் யூஸ் பண்றோம். அதுல வந்து இதுல ஜெனரலா வந்து அட்டாமிக் ஸ்டாண்டர்ட் வந்து அட்டாமிக் கிளாக் சீசியம் தான் இதுல யூஸ் பண்றாங்க. இதுல மெயின் ஆட்டம் வந்து சீசியம், அதை வந்து அதுதான் அந்த அட்டாமிக் கிளாக். ஏன் அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்றோம்னா இதுல யூஸ்வலா எல்லா கிளாக்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டைம் கெயின் ஆர் லாஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப 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 கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்கு வந்து குறைச்சிருக்காங்க அட்டாமிக் கிளாக்ஸ் யூஸ் பண்றச்சு. இந்த கான்செப்ட், இந்த டைம் கெயின் ஆர் லாஸ் வந்து we can reduce, அது வந்து ரொம்ப குறைச்சலா ரெடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்க்கறச்சே டிரைவ்ட் யூனிட்ஸ், அதாவது இந்த டிரைவ்ட் யூனிட்ஸ் பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் டிரைவ்ட் யூனிட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிக் யூனிட், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ல நம்ம வந்து அதை சொல்றோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து அதோட பிசிக்கல் குவான்டிட்டியோட நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்றச்சே we call that, அதை வந்து நம்ம டைமென்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜெனரலா சொன்னீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நம்ம கன்வர்ஷன்ல யூஸ் ஆகும். அதே மாதிரி செகண்ட் திங் வந்து டிரைவேஷன், ஒரு ஃபார்முலா டிரைவேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கமிங் டு அடுத்து பார்க்கலாம் நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கறச்சே இதுல பாத்தீங்கன்னா
ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஜெனரலா நீங்க வந்து சின்ன வயசுல வந்து ரவுண்டிங் ஆஃப் இல்ல ஆவரேஜ் பண்றது, ரவுண்ட் ஆஃப் பண்றது ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி சே இப்போ வந்து 10.999 அப்படின்றதுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 11 அப்படின்னு சொல்றோம். இல்ல 11.019 அப்படின்னா 11.02 அப்படின்னு நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றோம். அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இந்த சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதோட வேல்யூவை கரெக்டா அனலைஸ் பண்ணி சொல்லும் அப்படின்றது, அத எப்படி அது அந்த ஒரு எத்தனை டிஜிட்ஸ் வந்து அதுல அந்த வேல்யூ கரெக்டா சொல்றது அப்படின்றது தான் வந்து இதுல அதுதான் வந்து they are called as the significant figures. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல certain rules இருக்கு we'll have to follow. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எல்லா zeros, all zeros between two non-zero digits are significant. ரெண்டு non-zero digit, அதாவது ஜீரோ இல்லாத டிஜிட்டுக்கு நடுப்புற இருக்கிற ஜீரோ எல்லாமே சிக்னிபிகன்ட் அதுக்கு அர்த்தம் இருக்கு அப்படின்னா. அப்புறம் all non-zero digits are significant. எல்லாமே நம்பர்ஸ் நான் ஜீரோனா ஜீரோ இல்லாத நம்பர்ஸ், ஜீரோ அல்லாத நம்பர்ஸ் எல்லாமே வந்து சிக்னிபிகன்ட். all zeros to the left of first non-zero digits are non-significant. say இப்போ எக்ஸாம்பிள்ல பாருங்க 0.00028 அப்படின்னு இருக்குன்னா அந்த முதல்ல இருக்கிற ஜீரோக்கு எந்த வேல்யூ இல்ல, அதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை. அதனால அந்த 28 அப்படின்றது தான் இங்க சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். அதுதான் ஆக்சுவலி அதோட அத எக்ஸ்பிளைன் பண்றது. ஷார்ட் சொல்லணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் நம்பரை எந்த வேல்யூஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதோ அதை தான் நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் சொல்றோம். if a number fourth rule பாருங்க, if a number is less than 1, zeros on the right side of the decimal point but to the left of the first non-zero digit is not significant. இப்போ எக்ஸாம்பிள் அதாவது ஜீரோக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது, zeros on the right side of the decimal point எடுத்துக்கங்க. decimal பாயிண்ட்ல ரைட் சைடுல ஜீரோ இருந்ததுன்னா அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனா அதே லெஃப்ட் சைட்ல இருக்கச்சு ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட், அதாவது ஜீரோ இல்லாத நம்பர் என்னது இப்ப பாத்தீங்கன்னா 0.0023 இருக்கு இல்லையா? அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஜீரோ, அந்த ஜீரோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல 2 ஜீரோ இருக்கு இல்லையா? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 ஜீரோ இருக்கு, அந்த ஜீரோ வந்து நம்ம நான் சிக்னிபிகன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அதை எடுத்துக்கணும், தட் இஸ் சிக்னிபிகன்ட். ஓகே, அப்போ இப்ப எவ்வளவு எடுத்து 1 2 3 4, அதாவது 2 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் தெரியும். அதை தவிர இந்த ஜீரோஸும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, அஞ்சாவது பாயிண்ட், ட்ரெய்லிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிபிகன்ட். அதாவது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா 0.1 01.080. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 1க்கு முன்னாடி இருக்கிற ஜீரோக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், அதை எடுத்துக்க வேண்டாம். ஆனா 1.080 அப்படின்றச்சே என்னாச்சு, அதுல 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர். write a number when a number is expressed in expandable form, exponential formல நம்ம இப்ப say for example இப்போ 12.3 10 to the power of 23 னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 10 to the power of 23 க்கு அத்தனை ஜீரோ ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு ஆக்சுவலி இதுக்கு எவ்வளவு சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா 1 2 3 அவ்வளவுதான். அந்த சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் மட்டும் நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இப்போ accuracy and precision of instruments அப்படின்றது, இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றச்சே அது எவ்வளவு தூரம் ஆக்யூரேட்டா இருக்கு, எவ்வளவு தூரம் ரிசல்ட் வந்து நமக்கு ஆக்யூரேட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றது தான். அப்படி கொடுக்காத பொழுது அதுல கொஞ்சம் எரர் இருக்கதான் செய்யும். அந்த எரரை தான் வந்து 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சிஸ்டமேட்டிக் எரர், இன்னொன்னு ரேண்டம் எரர். இப்ப இந்த ஆக்யூரசி இருக்கு இல்லையா, அந்த ஆக்யூரசி அதாவது எவ்வளவு ஆக்யூரேட்டா அந்த மெஷர்மெண்ட் நமக்கு கொடுக்கறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், நம்மளோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து அக்யூரேட் வேல்யூ அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளோட ஆக்சுவல் வேல்யூல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளவு தூரம் கிட்டக்க இருக்கு, அதாவது எவ்வளவு தூரம் அது இதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குதுன்னா அப்ப நம்ம வந்து அது வந்து எரர் இல்லாம ஆக்யூரேட்டா இருக்கு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இப்ப எரர்ஸ் வந்து 2 பார்த்தோம், சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ் பார்த்தோம். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்றது என்னன்னா ஜெனரலா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால வரக்கூடிய எரர்ஸ். மேனுஃபேக்சர் பண்றச்சேயே சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து எரர்ஸ் இருக்கலாம், அதை வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். அதே மாதிரி பர்சனல் எரர்ஸ், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றச்சேயே சில டெக்னிக்ஸ்னால வரக்கூடிய எரர்ஸ், அதை வந்து நம்ம பர்சனல் எரர்ஸ் சொல்றோம்.
இந்த எரர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்னா, எப்படி இதை ரிமூவ் பண்ணலாம்னாக்கா, அதாவது ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் அதை கரெக்டா கேலிபிரேட் பண்ணணும். கேலிபிரேட்னா என்ன, கரெக்டா அதை வந்து அதுல இருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா பார்க்கணும். அதை வந்து அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம்னா அதுல அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அது தவிர பாக்கி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி ஹியூமன் எரர், நம்மளோட ஹியூமன் அதாவது நாம பண்ணக்கூடிய அளக்கிறது சரியா அளக்காம, ஒரு சைடா இல்லாம இந்த சைடா இல்லாம நேரா பார்த்து கரெக்டா அளக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அடுத்தது வந்து ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் இன் மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன் அப்படின்றச்சே இது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றச்சு ஜெனரலா டெல்டா அப்படின்றது தான் வந்து எரருக்கு வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லலாம். இப்ப ஏபிசி அது மேக்ஸிமம், அதாவது எவ்வளவு மேக்ஸிமம் பாசிபிள் எரர்ஸ் அப்படின்னாக்க இப்போ அதை வந்து ஏபிசின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பாசிபிள் எரர்ஸ் வந்து நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அதோட குவான்டிட்டிஸை ஏபிசி எடுத்துக்கோங்க. அப்ப x is equal to a minus b. அப்ப delta x is equal to delta a plus delta b. x is equal to a by b இருந்ததுன்னா delta x by x is equal to delta a by a plus delta b. அதே மாதிரி x is equal to a to the power of x னா then delta x by x is equal to x into delta a by. இப்ப சப்போஸ் இந்த மாதிரி பவர்ஸ்ல இருந்ததுன்னா a to the power of x, b to the power of y divided by c to the power of z அப்படின்றதுன்னா அப்ப delta x by x வந்து is equal to x into delta a by a plus y into delta b by b plus z into delta c by c. So இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னதான் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எப்படி இருந்தா கூட எரர்ஸ் ஆட் பண்றது, எரர்ஸ் வந்து we'll always add it. எப்பொழுதுமே இதை ஆட் தான் பண்ணணும், எரர்ஸ் வந்து நம்ம ஆட் தான் பண்ணணும். அதே மாதிரி இப்ப லாகரிதமிக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, x is equal to log a base இருந்ததுன்னா அப்ப delta x by x is equal to, ஏன்னா ஜெனரலா வந்து log x வந்து நம்ம 1 by x ன்னு எடுத்துக்கோம் இல்லையா, so 1 by x into delta a by a. ஓகேவா? சோ இந்த மாதிரி இதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் m வந்து இப்போ மெயின் ஸ்கேல் டிவிஷன் வச்சுக்கோங்க, அதாவது ஸ்க்ரூ கேஜ்லயோ இல்ல வெர்னியர் காலிபர்ஸ்லயோ நம்ம வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எடுத்தோம்னா if m is the main scale reading, m வந்து main scale reading and b வந்து vernier scale reading னா least count on the LC இருந்ததுன்னா LC is equal to m minus main scale reading minus the vernier scale reading. Okay, so a வந்து இப்ப main scale division அது வந்து that is equal to the length, அதாவது b ன்னு வச்சுக்கோங்க, b vernier scale division, a வந்து main scale reading ன்னு வச்சுக்கோங்க and b வந்து vernier scale reading ன்னு வச்சுக்கோங்க. அப்போ least count is equal to b minus a by b into n. சரியா? இந்த மாதிரி நம்ம லீஸ்ட் கவுண்ட கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜ்ல பாத்தீங்கன்னா pitch is the, அந்த pitchன்றது வந்து என்னன்னா நம்ம வந்து இப்படி திருக்கிட்டே வரோம் இல்லையா, அப்போ வந்து அந்த ஸ்க்ரூ வந்து திருக்கிட்டே வரச்சு அந்த ஒரு ரொட்டேஷனுக்கு எத்தனை இருக்கு, என்ன ரீடிங் வருது அப்படின்றது பார்க்கணும். அப்போ லீஸ்ட் கவுண்ட் வந்து நான் என்ன சொல்றோம், pitch by total number of divisions on the circular scale. இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது வந்து டிஃபரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூசிங், அதாவது எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ரேண்டம் எரர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரேண்டம் எரர்ஸ்ன்றது வந்து இது ரேண்டமா வரக்கூடியது, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்பப்போ வரக்கூடிய எரர்ஸ். ஆனா அதனாலதான் இதை என்ன பண்ணுவோம், ஒரு தடவைக்கு நிறைய தடவை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு பல தடவை ஒரு 4-5 தடவை பண்ணிட்டு அதோட மீன் வேல்யூ கண்டுபிடிச்சு அதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஆராய்வோம். சோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்குன்னு ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நீட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத குவிக்கா பார்க்கலாம். இப்போ இங்க ரிவிஷன் நோட்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு எல்லாமே நாங்க நிறைய வந்து டெஸ்ட்ஸ் கொடுத்துருக்கோம், நீட் ஃபுல் டெஸ்ட்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் சாப்டர் வைஸ்லயே வந்து கிட்டத்தட்ட 102 டெஸ்ட் இருக்கு. ஸோ சாப்டர் வைஸ் டெஸ்ட் நிறைய கொடுத்துருக்கோம், எவ்ரி சாப்டர் கொடுத்துருக்கோம். இதுல வந்து இந்த ப்ளூ பபிள் பாத்தீங்கன்னாக்க நீங்க டெஸ்ட் எடுத்துக்கலன்னு அர்த்தம். ஆர் இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ரேண்டமா திருப்பி எடுத்துக்கக்கூடிய டெஸ்ட், ரேண்டம் டெஸ்ட், எல்லாமே கலந்த டெஸ்ட்னு சொல்லலாம். இப்போ கிரீன் பபிள் வந்து நீங்க ஒரு தடவை அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க, அந்த டெஸ்ட் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா அட்டெம்ப்ட் பண்ணாலும் திருப்பி திருப்பி அதை எடுத்துக்கலாம். இந்த டெஸ்ட்ல வந்து நீங்க கான்செப்ட் எல்லாம் நல்ல தரம் வர வரைக்கும், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ற வரைக்கும் நீங்க அந்த டெஸ்ட் நிறைய தடவை எடுத்துக்கலாம். எல்லோ பபிள்ன்றது இன்கம்ப்ளீட், நீங்க பாதியில விட்டுருக்கீங்க அந்த டெஸ்ட்டை, திருப்பி அதை அட்டெம்ப்ட் பண்ண.
சோ இப்போ நான் இந்த பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு அட்டெண்ட் பண்ண போறேன். அதை கிளிக் பண்ணுங்க. டேக் டெஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கோ டு டெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு क्वेश्चंस வருது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்போ first question வந்து equation of state of some gases can be expressed as P plus A by B squared into B minus B is equal to RP. இங்க வந்து P ன்றது pressure, V volume, A, B, R வந்து constants. அப்படின்னா A ஓட dimensions என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. So, இப்போ நம்மளோட principle of homogeneity படி பாத்தீங்கன்னா A by V squared is equal to P. இப்ப எல்லாத்தோட டைமென்ஷன் ஆர் இதுல இருந்து A is equal to cross multiply பண்ணா PV squared. P வந்து பிரஷர்னு கொடுத்துட்டாங்க, V வால்யூம் கொடுத்துட்டாங்க. அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிக்கங்க. mL to the power of -1 T to the power of -2 into L க்கு வந்து V வந்து வால்யூம் L cubed 3 the whole squared. So இப்ப அது எழுதினா என்ன வருது? mL to the power of 5 T to the power of -2. எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்க்கலாமா? So option A is correct. So A. கிளிக் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. Second question. If C is the capacity and B is the potential across the condenser, what will be the dimensional representation of half CV square? Okay. இப்போ இதுல C capacity கொடுத்துட்டாங்க, B potential கொடுத்துட்டாங்க. அதை சால்வ் பண்ணிடலாம். Half CV square is equal to half into இதை நான் என்ன பண்றேன், சார்ஜ் by potential எடுத்துக்கிறேன். ஓகே, சார்ஜ் by potential P ஸ்கொயர்ட் மறுபடியும் potential squared அப்படின்னு. சோ ஒரு பொட்டன்ஷியல் கேன்சல் ஆயிடும். சோ பாக்கி இருக்கிறது என்ன இருக்கு இப்போ நமக்கு? half into sorry children, I'll do this again. Scribble like that. Yeah. So இப்போ half into charge into இப்போ இந்த பொட்டன்ஷியல் நான் என்ன பண்றேன், work by charge அப்படின்னு எழுதுறேன். சோ ஒரு சார்ஜ் கேன்சல் ஆயிடும். ஃபைனலி இப்ப நமக்கு என்ன இருக்கு? half work தான் இருக்கு. சோ half work, let's see எது வந்து கரெக்ட் ஆப்ஷன். half workன்றதுனால workோட இது வந்து என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா mL squared T to the power of -2 இல்லையா? சோ அதை கிளிக் பண்ணலாம். சோ third question. If force, acceleration and time are taken as fundamental quantities, then the dimension of length will be what? இப்போ L வந்து let us take L is equal to F to the power of X, A to the power of Y, T to the power of Z. இப்போ எல்லாத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதினோம்னா லென்த் L க்கு வந்து m0, m to the power of 0, L to the power of 1, T to the power of 0 is equal to force க்கு mL T to the power of -2 இல்லையா? mL T to the power of -2 raised to the power of x. A க்கு வந்து ஏரியா, A is L T to the power of -2. அதோட டைமென்ஷன் ஃபார்முலா y. டைம் T T to the power of z. இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஃப்ரேம் தி அது எல்லா பவர்ஸ் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். பவர்ஸ் ஈக்குவேட் பண்றச்சே m க்கு என்ன பவர் இருக்கு? 0 is equal to இங்க வந்து m க்கு வந்து x இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்ல, சோ ஒண்ணு போட வேண்டாம். சோ x is equal to 0. இதுல இருந்து என்ன தெரியுது? x is equal to 0. நெக்ஸ்ட் L க்கு ஈக்குவேட் பண்ணலாம். 1 is equal to L க்கு இங்க என்ன இருக்கு? x, அங்க y, அடுத்தது அங்க ஒண்ணு இல்ல. சோ x plus 1 y is equal to 1. ஆல்ரெடி நம்ம x is equal to 0 கண்டுபிடிச்சிட்டோம். சோ y is equal to 1. இதுல இருந்து என்ன தெரியுது? y is equal to 1. அடுத்தது மூணாவது t க்கு ஈக்குவேட் பண்ணலாம். 0 is equal to இப்ப இதுக்கு என்ன வருது? -2x -2y plus z அப்படி கண்டுபிடிச்சோம்.
So இதுல இருந்து என்ன தெரியுது, this equates already x ஓட வேல்யூ 0, y ஓடது 1, அப்படின்னா z is equal to 2. So இப்போ நாம x y z values கண்டுபிடிச்சிட்டோம். So அப்படின்னா எந்த வேல்யூ எந்த இது கரெக்டா வருது, you can see that is now going to be இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னாக்க L A A T to the power of D option correct. So அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து identify the pair whose dimensions are equal. இப்போ குயிக்கா ஒர்க் பண்ணலாம். W is equal to Fs cos theta. இதோட dimensional formula M L T to the power of -2 distance க்கு L cos thetaன்றது இந்த குவாண்டிட்டின்றதுனால கான்ஸ்டன்ட்ன்றதுனால அது எடுத்துக்க வேண்டாம், ரேஷியோ தான். சோ இப்போ இத எடுத்தோம்னா ML ஆக்சுவலி இது மறுபடியும் எழுதுறேன். ML T to the power of -2 into L. So இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது, ML square T to the power of -2. Now torque வந்து உங்களுக்கு தெரியும் R cross F, R vector cross F vector, which is equal to R vector F, sorry, modulus of R modulus of F sin theta. Modulus of R modulus of F sin theta. இப்போ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. R க்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா L, F க்கு ML T to the power of -2, sin theta constant. So இப்போ 1 is equal to 2 வா? So அப்படின்னா torque and work ஓட dimensions தான் ஈக்குவலா இருக்கு. So எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் A கரெக்ட். சேவ் பண்ணுங்க. Fifth question. E, M, J and G denote energy, mass, angular momentum and gravitational constant respectively. Then the dimension of EJ squared by M to the power of 5 G squared are what? EJ squared by M to the power of 5 G squared. இப்போ இது எல்லாத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதினா ML squared T to the power of -2 ML squared T to the power of -1 the whole square divided by M to the power of 5. G க்கு வந்து dimensional formula M to the power of -1 L cubed T to the power of -2 the whole square. So எல்லா quantities அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சிட்டு எல்லாத்தையும் simplify பண்ணா என்ன வருது, we get M to the power of 0 L to the power of 0 T to the power of 0. So இது வந்து it's a dimensionless unit, அதாவது இதுக்கு டைமென்ஷனே இல்லை அப்படின்ற ஒரு இது காமிக்கிறதுனால இது வந்து ஒரு ஆங்கிளா தான் இருக்க முடியும். சோ இது கரெக்ட் ஆங்கிள். சோ பாக்கி எல்லாத்துக்கும் யூனிட்ஸ் இருக்கு, ஆங்கிள் வந்து மாத்திரம் தான் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி. சோ ஆங்கிள் மார்க் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. 6th question. In a certain system, 1 unit of time is 5 seconds, 1 unit of mass is 20 kg, 1 unit of length is 10 meters. In this system, 1 unit of power corresponds to what? இது ரொம்ப ஈஸி. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் டைமென்ஷன் ஃபார்முலா, டைமென்ஷன் குவான்டிட்டிஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் கன்வர்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 1/20 kg into 1/10 meters into, so அது வந்து whole squared, okay, into 1/5 seconds to the power of -3. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்தோம்னா 1/20 into 1/100 into 5 to the power of +3 மேல கொண்டு வந்துட்டாக்க 125 ஆயிடும், which is equal to kg meter squared s to the power of -3. இதை சிம்பிளிஃபை பண்ணா 1/16 watts. 1 unit of power வந்து 1/16 watts. So in answer correct.
B correct. Save பண்ணிடுங்க. Unit of L by R is L வந்து inductance, R resistance நாங்க. So L by R வந்து time constant. அதனால L by R வந்து செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும். So dimensional formula for L வந்து இப்போ அது வந்து குயிக்கா கால்குலேட் பண்ணிக்கலாம். Dimensional formula for L is equal to M L square C to the power of minus 2 T to the power of 0. R வந்து M L square C to the power of minus 2 T to the power of minus 1. Therefore, L by R is equal to T. இதுல ரெண்டும் நம்ம டிவைட் பண்ணா L by R பண்ணா finally T மாத்திரம் தான் கிடைக்குது, which is equal to, so time is in seconds இல்லையா, T seconds. So obviously A is correct. Eighth question. Mu and epsilon naught denotes the permeability and permittivity of free space. The dimension of mu 0 E0 R1. So 1 by mu 0 epsilon 0 is equal to C, or mu 0 epsilon 0 is equal to 1 by C எழுதலாம், root of. So இப்போ square பண்ணிட்டு நம்ம cross multiply பண்ணிட்டோம்னா இது 1 by C square ஆகும். So that is equal to C ன்றது velocity of light ன்றதுனால that is velocity க்கு LT to the power of minus 1 the whole square, or the மேல வந்ததுன்னா L to the power of minus 2 T to the power of 2. So B is the correct option. Save பண்ணுங்க. If the equation y equals a cos bx minus ct, describe the motion of objects where x and y are displacements, t is time, what must be the unit of variables a, b and c? So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, y is equal to a cos bx minus ct கொடுத்திருக்காங்க. இப்போ y வந்து meters, y ஓட measure வந்து metersல. So y நான் m னு போடுறேன், meters is equal to a constant, b meters again, cos bx இருக்கு இல்லையா, x வந்து meters இல்லையா, அதனால m போட்டிருக்கேன், minus c, t வந்து seconds இல்லையா, t seconds, அதுக்கு பதிலா s போட்டுருக்கோம், seconds. So இப்போ bx minus ct இத பாருங்க, இது வந்து ஒரு ஆங்கிள் இல்லையா, bx minus cos of bx minus ct ன்றதுனால bx minus ct ன்றது ஒரு ஆங்கிள். சோ bx வந்து அப்ப யூனிட்லெஸ்ஸா இருக்கும். இப்போ ஆங்கிள்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதுக்கு டைமென்ஷன் யூனிட் கிடையாது, அதனால அப்ப bx minus ct வந்து அப்ப b வந்து யூனிட்லெஸ்ஸா மாறணும்னா அப்ப b should be equal to 1 by x. அதே மாதிரி c வந்து என்னவா இருக்கணும், அதே மாதிரி அதுவும் டைமென்ஷன் யூனிட்லெஸ்ஸா மாறணும்னா அப்ப c should be equal to 1 by t. So அப்போ 1 by இப்போ 1 by m னு சொல்லலாம், 1 by m, 1 by seconds க்கு 1 by s னு சொல்லலாம். So m to the power of minus 1, s to the power of minus 1. Okay, so in the option correct? Yeah, first option. இப்போ significant figures நாம அதுல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, டிவிஷன் நோட்ஸ்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் எப்படி கண்டுபிடிக்கிறது. கரெக்ட் டு 3 significant figures கேட்டாங்க. So 1.53 into 0.995 divided by 1.592, அதுக்கு வந்து என்ன significant value figures ன்னு கேக்குறாங்க. கரெக்ட் டு 3 significant figures அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, 1.53 into 0.995 divided by 1.595. இத வந்து சிம்பிளை பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளை பண்ணா வேல்யூ வந்து 0.96054747. அவங்க கேட்டிருக்கிறது 3 significant figures. சோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 0 வந்து அதுக்கு அடுத்த வேல்யூ 5 இருக்கு இல்லையா, சோ யூ கேன் ரைட் இட் as 0.961.
So எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்க்கலாம்? 961. So இப்போ 11th கொஸ்டின் பாருங்க. வோல்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு வாட்? வோல்ட் வந்து வோல்ட்டோட சாரி வோல்ட்டுக்கு வந்து இப்போ பொட்டன்ஷியல் இல்லையா? வோல்ட் இஸ் ஃபார் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும். ஸோ பொட்டன்ஷியல்ன்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் work done by, so V is equal to work done by charge. அதாவது என்ன எழுதலாம்? JC divided by C. So JC by C, sorry children, J by C now. Work done is, do it again. இது திருப்பி போடுறேன் உங்களுக்கு. இது வந்து is equal to J by C. ஏன்னா work done வந்து energy. Energy is in joules. அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா ஜூல்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். Charge is in C, இல்லையா? So therefore joules per coulomb or JC to the power of -1 சொல்லலாம். So எந்த ஆப்ஷன் கரெக்ட்? joules per coulomb. C option is correct. The initial and final temperature of a liquid in a container are observed to be 76.3 plus or minus 0.5 degrees Celsius and 27.7 plus or minus 0.2 degrees Celsius. Find the fall in temperature. So fall in temperature is equal to fall in temperature is equal to 76.3 plus or minus 0.5 degrees Celsius minus 27.7 plus or minus 0.2 degrees Celsius. So இந்த இதுல என்ன பண்ணோம்னா 76 மெயின் வேல்யூஸ் எடுத்துட்டு எரர்ஸ் தனியா கால்குலேட் பண்ணிக்கலாம். 76.3 minus 27.7. So அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 48.6. அதோட வேல்யூ 76.3 minus 27.7 வந்து 48.6. Plus or minus இப்போ இத தனியா கால்குலேட் பண்ணா இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் addition, subtraction, multiplication, division எதுவா இருந்தாலும் எரர்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். So 0.7. So plus or minus 0.7 degrees Celsius. So in the option C option is correct. So அதை click பண்ணிட்டு 13th question. An athletic coach told his team that muscle times speed is equal to power. What dimension does he view for muscle? இது ரொம்ப ஈஸி. Power is equal to muscle into speed ன்னு கொடுத்திருக்காங்க. Power is equal to muscle into rewrite மறுபடியும் எழுதுறத power is equal to muscle into speed or power is muscle into speed ன்றதை நம்ம வந்து இப்ப இதை எப்படி எழுதலாம்னா power is equal to energy by time. Already நமக்கு தெரியும் energy by time. Energy க்கு என்ன dimensional formula? ml e to the power of -2. Energy is force into displacement இல்லையா? Force into displacement என்றது into L divided by time. Time க்கு வந்து t. இப்போ force into displacement by time. So that into LT to the power of minus velocity. Yeah, that into velocity. So into speed ன்னு கொடுத்திருக்கிறதுனால t into. So இப்போ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வருது? ml t to the power of -2. So எந்த ஆப்ஷன் கரெக்ட்? A option correct. So click பண்ணிட்டு 14th question. Quantity represented by mass into pressure by density is
mass into density. All right. Mass into pressure divided by density. So mass into pressure. So density வந்து நம்ம எப்படி எழுதலாம்? Mass per unit volume. So இத நான் mass into pressure அப்படி எழுதிக்கலாம். Density வந்து mass by volume. So mass by volume ன்றச்சே mass கீழ இருக்கும், volume மேல போய். So finally mass cancel ஆச்சுன்னா நமக்கு இருக்கிறது pressure into volume. Pressureக்கு வந்து dimensional formula ml t to the power of -2 by L squared per unit area, force per unit area லியும் அதனால ml t to the power of -2 by L squared எடுத்துட்டு வால்யூம்க்கு L cube. So cancel பண்ணி எழுதினா என்ன வருது? m L squared t to the power of -2. So option என்ன? So m L squared t to the power of -2 அப்படின்றது வந்து so m L squared t to the power of -2 energy ஓடுது. So B save பண்ணி click பண்ணிட்டு last question. Pick the odd man out. Electron volt, joule second, watt second, kilowatt hour. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. எலக்ட்ரான் வோல்ட், ஜூல் செகண்ட், வாட் செகண்ட். ஆனா கிலோவாட் ஹவர் மாத்திரம் எனர்ஜி கன்சியூம், எவ்வளவு எனர்ஜி நம்ம கன்சியூம் பண்ணிருப்போம் அப்படின்றதுக்காக காமிக்கிறதுனால அதுதான் odd man out. So save that. இப்போ இந்த டெஸ்ட் எண்ட் பண்ணியாச்சு. எண்ட் டெஸ்ட் கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்க ரிசல்ட்ஸ் காமிக்கும். ஸோ ஒன்னு இப்போ கிரீன் காமிக்கிறது எல்லாம் எல்லாமே கரெக்டா காமிக்கிறது. ஸோ எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கோம் அப்படின்றது தட் இண்டிகேட்ஸ் நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கோம். ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் இன்கரெக்டா பண்ணிருக்கோம். தட் இஸ் 15th கொஸ்டின். சோ இப்போ இந்த கொஸ்டின் அண்ட் 0 வந்து எல்லாமே ஆன்சர் பண்ணுது. சப்போஸ் நீங்க ஏதாவது சேவ் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா அது yellowல காமிச்சிருக்கோம். பட் நம்ம எல்லாமே சேவ் பண்ணி கிளிக் பண்ணிருக்கோம். அதனால எவ்ரிதிங் இஸ் சேவ், எல்லாமே ஆன்சர் பண்ணிருக்கோம். ஒண்ணே ஒண்ணு வந்து தப்பாயிருக்கு. அது என்ன கொஸ்டின்? 15th கொஸ்டின். சோ இப்போ நீங்க பண்ணின கொஸ்டின் தப்பு அப்படின்னா அது எப்படி வெரிஃபை பண்றது? கிளிக் பண்ணுங்க. ஜூல் செகண்ட் தான் சொல்றாங்க. சோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ட் பார்க்கலாம். இது ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்க odd man out வந்து ஜூல் செகண்ட். ஏன்னா பாக்கி எல்லாம் வந்து எனர்ஜி, யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா கிலோவாட் ஹவரும் வந்து யூனிட் ஆஃப் எனர்ஜி தான். ஆனா ஜூல் செகண்ட்ன்றது யூனிட் ஆஃப் பவர். சோ அதுதான் odd man out. சோ க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் தெரியுது. சோ இது போல நீங்க எத்தனை நம்ம இந்த டெஸ்ட் வந்து எத்தனை தடவை வேணா எடுத்துக்கலாம் இந்த டெஸ்ட். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் நிறைய டெஸ்ட் இருக்கு. யூனிட் வைஸ், சாப்டர் வைஸ் எல்லா டெஸ்டும் இருக்கு. ஸோ நீ ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் என்னென்ன தேவையான ஃபார்முலா வரும், என்ன கான்செப்ட்ஸ் வரும் அப்படின்றத நல்லா தரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் தப்பாச்சுன்னா கூட யூ கேன் கோ அண்ட் டூ த டெஸ்ட் அகைன் அண்ட் அகைன். திருப்பி இந்த டெஸ்ட் எடுத்துட்டு உங்க கான்செப்ட்ஸ்ல நீங்க தரோ ஆற வரைக்கும் இந்த டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஃபைனலி எல்லாம் பண்ண அப்புறம் நீட்ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். அடுத்த வீடியோல அடுத்த சாப்டருக்கு explanation.